greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அரையாண்டு பொதுத் தேர்வு இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் மினிமம் 5 கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாட் ஒன்லி இந்த ஹாஃப் இயர்லிக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் தரோவாயிட்டே வரீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்களாக அதை இது பண்ணிவிட்டு எழுதி மேக்ஸாக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னன்றதை நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓவரால் 100 மார்க்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? 1 மார்க்ஸ் 14. ஸோ எப்போவுமே 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் நல்லா தரோவாக முடிச்சிருங்க, சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. 14 out of 14 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாயிருங்க. அடுத்து ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. அதில் 28வது வினா கட்டாய வினா. ஸோ 28th கொஷின் கம்பல்சரி கொஷின். ஸோ 1 மார்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வடிவியல் ஜாமெட்ரியை தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப் வரைபடத்தில் அதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கிராஃபும் ஜாமெட்ரியும் தரோவாக இருந்தீங்கன்னா அடுத்து 2 மார்க் கொஷின்ஸு எனி 10. 28th கொஷின் கம்பல்சரி கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3 பகுதி 3 10 into 5 50 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின். இதில் கட்டாய வினா பார்த்தீங்கன்னா 40 செகண்ட் நமக்கு கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஸோ 40 செகண்ட் என்னன்றது நீங்கள் அதை இப்போது 10னா நீங்கள் 9 கொஷின் சாய்ஸில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த 40 செகண்ட் 10th கொஷின் கம்பல்சரி நீங்கள் எழுதியே ஆகணும். கிராஃப் ஜாமெட்ரி முடிச்சிட்ட பிறகு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீக் அப்லோட் பண்ணிவிடுவோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிட்டவங்க அடுத்தது கிராஃப் ஜாமெட்ரி அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸில் நமக்கு 8 மார்க்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மேபி கண்டிப்பாக ஒரு 8 மார்க்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அது இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஷன்லேயும் பார்ப்போம். அதனால் அது தரோவாயிருங்க. அதே மாதிரி நம்ம அந்த பித்தாகரஸ் தேற்றம் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் பார்க்கலாம். அடுத்து பகுதி 4 பார்த்திங்கன்னா விரிவான விடையளி 8 மார்க் கொஷின்ஸு. இப்போ பாருங்கள் வடிவியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 44 பார்த்திங்கன்னா 44ல் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் கொஷின்ஸ் ஒன்றும், அடுத்தது நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 44ல் இந்த 2 கொஷினில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எழுதும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு தடவை எல்லா சம்ஸும் ரீசெக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.